டாலி ஹெல்ப் வீடியோக்களுக்கு வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் சிங்கிள் யூசர் டாலி பிரைம் கம்பெனி டேட்டா பாத்ஸ் உள்ளமைக்க கற்றுக்கொள்வீர்கள். டாலி பிரைம் உருவாக்கப்பட்ட நிறுவனங்களின் நிறுவனத் தரவை சேமிப்பதற்கான ஒரு குறிப்பிட்ட கோப்புறை பாதையை நீங்கள் அமைக்கலாம். டாலி பிரைம் உருவாக்கப்பட்ட அனைத்து நிறுவனங்களும் அந்த பாதையில் சேமிக்கப்படுவதை இது உறுதி செய்கிறது. இதன் விளைவாக நீங்கள் டாலி பிரைம் திறக்கும் போதெல்லாம் ஃபால்டரில் சேமிக்கப்பட்ட நிறுவனங்கள் லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் கீழ் பட்டியலிடப்படும். டாலி பிரைமில் கம்பெனி டேட்டா பாத்தை கட்டமைக்க இரண்டு முறைகள் உள்ளன. முதல் முறை டாலி பிரைம்குள் இருந்து டேட்டா பாதையை உள்ளமைக்கிறது. டாலி பிரைமை திறக்கவும் டேட்டா கிளிக் செய்யவும் அல்லது Alt Y ஐ அழுத்தவும். பின்னர் டேட்டா பாத் கிளிக் செய்யவும். டேட்டா பாத் கான்ஃபிகரேஷன் திரை திறக்கிறது. திரையில் நீங்கள் காணக்கூடிய பாதை இன்ஸ்டலேஷன் நேரத்தில் உருவாக்கப்பட்ட டிஃபால்ட் டேட்டா பாதையாகும். இருப்பினும் நீங்கள் நிறுவனத்தின் தடவை வேறு சில கோப்புறையில் சேமிக்க விரும்பலாம். அதை செய்ய கம்பெனி டேட்டா பாத் மீது என்டர் அழுத்தவும். லிஸ்ட் ஆஃப் ஃபோல்டர்ஸ் டேட்டா லொகேஷன்ஸ் திரை திறக்கிறது. ஸ்பெசிஃபை பாத் மீது என்டர் ஐ அழுத்தவும். உங்கள் நிறுவனத்தின் டேட்டா சேமிக்க விரும்பும் கோப்புறை பாதையை ஒட்டவும். மாற்றாக நீங்கள் செலக்ட் ஃப்ரம் டிரைவ் விருப்பத்தில் என்டர் ஐ அழுத்தவும். அதன் பிறகு உங்கள் கணினியிலிருந்து கோப்புறை பாதையை தேர்ந்தெடுத்து சேமிக்க Ctrl A ஐ அழுத்தவும். நெட்வொர்க் LAN மற்றும் பென் டிரைவ் அல்லது ஹார்ட் டிரைவிலிருந்து கோப்புறை பாதையை தேர்ந்தெடுப்பதற்கான நெகிழ்வுத்தன்மையும் உங்களுக்கு உள்ளது. இதேபோல் நீங்கள் கம்பெனி பேக்கப் பாத்தையும் தேர்ந்தெடுக்கலாம். நீங்கள் நிறுவனத்தின் டேட்டா பாதையை தேர்ந்தெடுத்ததும் நீங்கள் டாலி பிரைமை திறக்கும் போதெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாதையில் சேமிக்கப்பட்ட நிறுவனங்கள் லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் கீழ் பட்டியலிடப்படும். நிறுவனத்தின் டேட்டாவை திறந்து வேலை செய்யத் தொடங்க என்டர் ஐ அழுத்தலாம். இருப்பினும் வேறு ஏதேனும் கோப்புறையில் சேமிக்கப்பட்ட ஒரு நிறுவனத்தை ஏற்ற விரும்பினால் நீங்கள் ஸ்பெசிஃபை பாத் அல்லது செலக்ட் ஃப்ரம் டிரைவ் என்ற விருப்பத்தை பயன்படுத்தி லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் என்பதன் கீழ் வழங்கப்பட்ட நிறுவனத்தை ஏற்றலாம். டேட்டா பாதையை உள்ளமைக்க மாற்று முறை tally.ini கோப்பில் உள்ளமைத்தல் ஆகும். உங்கள் கணினியில் டாலி பிரைம் கோப்புறையை திறக்கவும். நீங்கள் பார்க்க முடியும் என tally.ini கோப்பு கோப்புறையில் அமைந்துள்ளது. நோட்பேட் tally.ini கோப்பை திறக்கவும். Specify the location of data files என்று ஒரு தேர்வு உள்ளது. நீங்கள் இயல்புநிலையாக கட்டமைக்க விரும்பும் நிறுவனத்தின் டேட்டா கோப்புறை பாதையை இங்கே ஒட்டவும். நீங்கள் டாலி பிரைம் டேட்டா என்ற கோப்புறையை இயல்புநிலை தரவு பாதையாக கட்டமைக்க விரும்புகிறீர்கள் என்று கருதவும். அவ்வாறு செய்ய Ctrl C ஐ அழுத்துவதன் மூலம் கோப்புறை பாதையை நகலெடுக்கவும். tally.ini கோப்பிற்குச் சென்று Ctrl V ஐ அழுத்தி Specify the location of data files கீழ் ஒட்டவும். இப்போது டாலி பிரைம் ஐ திறக்கவும். நீங்கள் பார்க்க முடியும் என .ini கோப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள கோப்புறை பாதையில் கிடைக்கும் நிறுவனத்தின் டேட்டா லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் கீழ் பட்டியலிடப்பட்டுள்ளது. நீங்கள் பார்த்தபடி டாலி பிரைமில் நிறுவனத்தின் தரவு பாதையை உள்ளமைப்பது மிகவும் எளிதானது மற்றும் ஒரு சில கிளிக்குகளில் செய்ய முடியும். நன்றி. டாலி பிரைம் அம்சங்களைப் பற்றி மேலும் அறிய help.tallysolutions.com ஐ பார்வையிடவும்.